வெட்டிங் ஷூட் கிளம்பிட்டோம். வீட்டுல இருந்து ஒரு பூதம் வர மாதிரி இருக்கா? டைம் ஆகுது. என்னடா மேப் பார்த்துனுக்குறா? பாம்பு வருதான். வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. சவுண்ட் அது வந்து மாட்டினுக்கிறேன். நான் வந்து இப்படிலாம் நடக்கணும் எதுவே பார்க்கல தலை. ஒரு வண்டி சவுண்ட் எழுது. நான் இப்போ பால் போட கை போட்டு ஏறி ஓடுற போகிறேன் நான். மக்களே இப்போ டைம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 4:46 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷூட் கிளம்பிட்டோம். ஓகேங்களா? இங்கே வந்து திருப்பார்கடல், கோயிங் டு திருப்பார்கடல். ஓகேவா? என்னென்ன தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. பேகு, ஏடி, ஏன்னா விட்டு போயிட்டோம்னா ஒரு 4-5 வாட்டி செக் பண்ணிக்கணும். நான் அவ்வளோ தூரம் போகணும். நம்ம மட்டும் போக போகிறதில்ல, நம்ம கூட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வரக்கூடாது. இன்னொரு ஒரு தலைவர் ரெடி ஆனால் இல்லையான்னு தெரில. நான் வந்து போயிட்டுருக்கேன். கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வேகமாக போனால் குளிருது. இந்த காலத்தில் சொல்கிறாரு, இந்த கிளைமேட்டில் குளிரே தாங்க முடியல. கரெக்டாக 5 மணி. நீங்கள் இன்னும் வந்து கரெக்டாக 39 கிலோமீட்டர் ஆகுது. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுல இருந்து ஒரு பூதம் வர மாதிரி இருக்கா? அதுதான் அந்த பூதம். நான் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. நான் ஒன்றும் வரல. நாங்கள் சீக்கிரமா வந்துட்டோம். டேய், நான் உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி புதுசாக கூட போய் சொல்ல முடியுதுடா. இதோ இரு காட்டுறேன். இது மாதிரி ஃபோன் ஒன்று இரு, நானும் காட்டுறேன். இரு குளிர் கொஞ்சம் கேள்வி மாரிலாம் போட்டாதான் கொஞ்சம் குளிர் தாங்க முடியும். தலைவா அப்போ பட்டல் அடி தலைவா. இங்கே எஸ்எஸ் ஆச்சு டீ ஒன்று குடிச்சிருவாங்கண்ணா. திருப்பார்கடல் நண்பா. ஏய் டைம் ஆகுது. என்னடா மேப் பார்த்துனுக்குறா? அஞ்சு 5:43 நோவாகுது. அப்புறம் கீழே பாம்பு வருதான். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் சத்தியமாக சொல்லலாம், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் சொல்கிறேன், வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. சரிங்களா? சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கடுப்பாக இருக்குது. இங்கேருந்து ஏதோ வண்டியில் சுற்றி எங்கே போகிறேன் எங்கே வரேன், கரெக்டான ரூட்டு தான் போகிறேன்னு கூட தெரியல. எங்கேயோ வந்துட்டுக்கிறேன். ஓகேங்களா? கீழே பாம்பு வராமல் இருந்தால் மட்டும்தான் நல்லது. அதெல்லாம் வந்து நான் டார்ச் வச்சு கீழே பார்த்துன்னு வரேன். ஐயோ பா. ஆனால் ஒரு குட் நியூஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் கிளம்புறவங்களே ஃபங்க்ஷன் கிளம்புறவங்களே இப்போ தான் கிளம்புறாங்களாம் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் வந்து அது ஒரு குட் நியூஸ். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து ஏதோ 1.5 கிலோமீட்டர் சொன்னாங்க. அவன் மட்டும் தனியாக போயிட்டுருக்கான் வண்டியில். ஸோ பனி, இது எல்லாமே பனி, ஒரே புகை மூட்டமாகுது. ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. இதுதான் ஓப்போ அவன் ஐஃபோன் வச்சுருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே, சவுண்டு அது. ரைட்டாக பயமாக தான் அது. முருகா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரூட்டில் நம்ம பாட்டுன்னு போய் நேரம் வேண்டித்தான். அங்கே ஏந்திரலாம் போல். அவசரப்பட்டு நந்து வரன்ற பேரில் வந்து மாட்டினுக்கிறேன். சத்தியமாக இல்லைன்னா தெரிஞ்சு சொல்லுங்க. வருவா என் மூஞ்சி தெரிதா இல்லையான்னு தெரியல, ரோடே தெரில, வெறியாவது எனக்கு சத்தியமா. இப்போ டிராக்டர் சவுண்டு கேட்குது லைட்டாக. இந்த சாமி பாட்டு கேட்குதான் லைட்டாக கொஞ்சம் ஊக்குவிக்குது. டைம் நான் வந்து 6 ஆகுச்சா தெரில, 6 போய் அப்போ கூட விடியல. ஆனால் லைட்டாக ஒரு ஜர்க் ஆகுது, லைட்டாக கொஞ்சம் தொகுருது. எனக்கே பயமா. இவ்வளோ பட்டா இவ்வளோ குங்குமம் வச்சுன்னுக்கிறேன். ஐயோ சத்தியமாக வந்து பயங்கரமா தலை. நான் வந்து இப்படிலாம் நடக்கணும் எதுவே பார்க்கல தலை. என்னடா இந்த மரம்லாம் பக்கத்தில் யாருக்குறான்னா ஏதோ ஒரு வண்டி சவுண்ட் எழுது. நான் இப்போ பால் போட கை போட்டு ஏறி ஓடுற போகிறேன். நானே காப்பாற்றினேன். என்ன தாங்க பஞ்சர் ஓட்டினாவா? பரவாயில்ல, ஒரு தைரியம் எனக்கு இப்போ தான் வருது. வாய் இப்படி பார்த்தா விஞ்சா மாதிரி இருக்குது. சத்தியமாக எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமானுங்க. மேலே விழுது.
என்ன இது சரஸ்வதி சபதம் அந்த படத்துல வர மாதிரி இருக்கு. சத்தியமா இந்த நாய் தைரியமா வந்துருந்தா அந்த இடத்துல அது கூட இல்லடா. சாதனை நான் அப்பே சொன்னேன் ஆற்காடு வந்தே வந்துட்டா வாய் ஒரு பேச்சு சொல்றேன். மெயின் ரோட வந்து லைட்டோட இந்த மாதிரி நைட் டைம்ல இந்த மாதிரி ஆயுதத்துக்கு கூட கல்யாணம் வந்து முடிச்சிட்டோம். 6:30 முகூர்த்தம் வந்து 7 மணிக்கு எல்லாரும் வந்தாங்க. நாங்கள் தான் லேட்டுன்னு நினச்சோம். 10 என்னோட எல்லாரும் லேட் ஆகிறாங்க. குளிர் யாராலையும் ஏந்துக்க முடியாது. சும்மா 6:30 4:30 வச்சு அவள் தான். அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தோம். கோயில் பக்கத்தில் அந்த மண்டபம் மாரி ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் கல்யாணம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறது, சூப்பராக கட்டியிருக்காங்க. புளி இது பொங்கல் கொடுத்தாங்க. கோயில் பிரசாதம்னா கோயில் பிரசாதம் தான் சாப்பிட்டோம். இண்டிவிஜுவல் ப்ளோஸில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதை பிளான் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். ஓகேங்களா, பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஷூட் முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபோக்கஸ் ஆகும். டைம் நான் வந்து வாட்சில் பாருங்கள். வாட்ச் பண்ணலாம், டைம் சார்ஜ் இல்லை வாட்சில். ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். ஓகேங்களா. இந்த vlog வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுனா இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுனால அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் என்ன வந்து ஒரு ஷூட் vlog, அதாவது வெட்டிங் ஷூட்டோட vlog வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். நிறைய வந்து பஞ்சர் ஆச்சு வண்டியில், நைட்டு பேய் வந்துச்சு. எவ்வளோ ஒரு சிக்கலான நிலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பார்கடல் வந்திருக்கோம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது சேர்த்து ஒரு மாதிரி சொல்லுவோம், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.